அதனால் உணவு உடனே கொண்டு வருவாய். வருவாய். இல்லை என்றால் இல்லைன்னு சொல்லி இப்பமே நான் போய் அங்க போய் சொல்லியிருந்த முனிவனிடத்திலே என்றார். ஆமா சொல்லுகிறேன் சொல்லுகிறேன். ஹரிச்சந்திர மகாராஜன் சற்றே பொறுத்துக் கொள்ளுங்கள். ஆமா கொஞ்ச நேரம் ஏதோ என் மகனையும் மனைவியும் பார்த்துக் கொள்ளுங்கள். கானகத்திலே துஷ்ட மிருகங்கள் துன்புறுத்தி விடக்கூடாது. ஆமா எங்கு போனாலும் சென்றாலும் உங்களுக்காக ஏதாயினும் நான் உணவு கொண்டு வருகிறேன் என்றார். ஆமா சொல்லுகிறார். ஹரிச்சந்திர மகாராஜன் அரவமில்லாத வனத்திலே வந்தான். வனத்திலே வந்து பார்க்கும் என்ற வேளையிலே கொம்பிலே பழுத்த வாழை கனிகளை கண்டான். ஆகா அதிலே ஒரு 5-6 பழுத்த கனிகளை எல்லாம் பறித்து ஹரிச்சந்திரன் இடத்தில் கொண்டு வாரான். நட்சத்திரையன் இடத்திலே கொண்டு கொடுக்கிறான் பாருங்க ஐயா. அதை வாங்கி அப்படியே அந்த அருகினில் இருக்கிறானே அந்த லோகிதாசன், அந்த அருமை பிள்ளை பட்ச முதலையாக விளங்கும் அந்த லோகிதாசனுக்கு ஒன்னாயிரம் கொடுத்தானா. அவ்வளோத்தையும் சாப்பிட்டானே. அத்தனையும் முழுசும் உரிச்சு ஒத்தையிலை சாப்பிட்டு விட்டு ஆமா அப்படியே ஹரிச்சந்திரா வயிறு நல்ல நரம்பியாச்சு. சரி அப்படியே நித்திரை புரிந்து ஆமா உடலை சாச்சிட்டு போனா கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். ஆமா நல்லா இருக்கும் போல தெரியுது. ஹரிச்சந்திரன் துணையதிலே தலை வைத்து படுக்கிறான். அந்த ஹரிச்சந்திரனிடம் தலையதை துணையில் வைத்து இடத்திலே உரைத்தான். ஐயா ஹரிச்சந்திரத்துல சொல்லுகிறான். நாட்களும் பல கடந்து போகிறது, நாம் பயணமும் நீண்டு கொண்டே போகிறது. ஆமா இப்படி எத்தனை நாள் தான் பின்னாடியே அலையப்பா. இப்படியாக காடு செடி வனாந்தரம் எல்லாம் தனை கடந்து அந்த ஹரிச்சந்திர மகாராஜன் மனைவி மகனையும் அழைத்து வந்து சேர்ந்தார்கள் காசி சேத்திரம். ஆமா புண்ணிய நதியாம். சரி பாவத்தை போக்கும் கருமத்தை தீர்க்கும் அந்த கங்கா நதி பிரவாகத்தின் கரையோரம் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனகால விஷத்தை உண்ட அனலாகிய சிவன் காசி விஸ்வநாத பெருமாள் அன்னை விஷாலாட்சி அம்பிகை அன்னபூரணியானவளையினுடைய சேத்திரம் அமர்ந்திருக்கும் அந்த காசி நகரை கண்டார்கள். காசி நகரின் கங்கா தீரத்தில் கரையோரம் நடந்து வருகின்ற போது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். காசிமா நகரத்தின் விஸ்வநாத பெருமாளுடைய கோபுரத்தை கண்டவுடனே அம்மா சந்திரமதி நம்முடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்தது. அதோ காசி விஸ்வநாத பெருமாளுடைய கோபுரம் தரிசனம் செய்து கொள்ளடி. கங்கா நதி பிரவாகம் தன்னை கடந்து எங்கே வருகிறான் காசி எம்பதியதிலே வந்து விஸ்வநாத பெருமாளை அடிபணிந்தான், நமஸ்காரம் செய்தான். இறைவா சிவரே இந்த கதி ஏனோ இந்த கதி ஏன் வந்தது? சத்தியத்துக்கு வந்த சோதனையா சுவாமி? நாட்களும் பல கடந்து விட்டது. சிவனிடத்திலே வந்து முறையிடுகிறான். ஹரிச்சந்திரன் ஐயம் பார்க்கிறான். ஹரிச்சந்திரா முனிவனுக்கு கொடுக்கும் பொன்பொருளை கொடுப்பதற்குரிய நாள் நெருங்கி வருகிறது. ஆமா நாள் எனக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. அது இல்லாதபடி காசி சேத்திரத்திலே இருக்கிறாயே. ஆமா இங்கே இருந்துகிட்டு கடைக்கண்ணன் முன்னாலே கண்ணீர் விடுகிறாயே. ஆமாப்பா நீ எத்தனை தான் அழுது புலண்டாலும் பகவானா உனக்கு அள்ளித்தரப் போகிறான் 20,000 பொன்னையும். ஆமா பகவானிடத்திலே அருளை தான் பெற முடியும், பொருளை பெற முடியாது. முடியாது. அடே அப்பா ஹரிச்சந்திரா, என்ன அழுது லாபம் என்ன? என்ன ஒரு நாள் பாக்கி இருக்கிறது.
ஆமா இப்போதும் சொல்லுகிறேன் ஹரிச்சந்திரா, என் வார்த்தையை சற்று கேள். ஆமா கேட்டு புரிஞ்சு பேச சொல்லுப்பா. என்னால் தர முடியாது. அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும். அந்த ஒரு வார்த்தை போதும் அப்பா, விட்டு சொல்லுகிறேன் ஐயா என்றார். ஆமா எதுக்கு உனக்கு இவ்வளவு சோதனை? அப்போது ஹரிச்சந்திரன் செய்வதறியாது திகைத்து நிற்கிறான். ஆகா இதனை அறிந்தால் சந்திரமதியானவள், மன்னர் பெருமானே நீங்கள் ஒன்றுக்கும் அஞ்ச வேண்டாம். ஆமா ஒரு கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய உடைமை பொருள் நான் தான். என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் நானே என்று மனமுடித்தீர்களே என்னை. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அக்கினி வலம் வந்து கரம் பிடித்த நாயகி நான் இருக்கின்ற போது மனக்கலக்கம் அடையலாமா? ஆமா அடையலாமா? உங்கள் பொருள் உடல் பொருள் ஆவி என்றும் உரைத்தீர்களே, நான் உங்களுடைய பொருள் அல்லவா? பொருள் அல்லவா? என்னை நீங்கள் விற்பதற்கோ கொல்லவோ உங்களுக்குத்தான் முதல் உரிமை. ஆமா உரிமை. ஆதலால் சத்தியம் தவறாத மன்னவனே சத்தியத்திற்கு சோதனை வரப்படாது. ஆமா வரவே கூடாது. ஆதலால் என்னை விட்டாகிலும் உங்களுடைய உண்மை சத்தியத்தை காத்துக் கொள்ளுங்கள். ஆமா காத்துக் கொள்ளுங்கள். ஒருவருக்கு கொடுக்கும் முன்புறனை கொடுத்து விடுங்கள் சுவாமி என்றார் காசிமா நகரத்திலே. சரி பார்க்கிறார் ஹரிச்சந்திர மகாராஜா சத்தியத்திற்காக வேண்டி மனைவி என்று பாராமலே, மனைவி என்று பாராமலே, மனைவி விலை கூறி வருவான் அம்மா, மனைவி என்று பாராமலே, மனைவி என்று பாராமலே, விலை கூறி வருகிறாரே. பத்தாவது தெருவதிலே அந்த காலகண்டையன் தெருவதிலே மனைவியை விலை கூறி வருவான் அம்மா. பத்தாவது தெருவானதில் தன்னுடைய மனைவியை விலை கூறி வருகின்றான். அப்போது மக்கள் கூடும் அந்த மன்றத்திலே 10வது தெருவிலே வந்து நின்று தன்னுடைய மனைவியை விலை கூறுகிறார். வாங்குவாருண்டோ மனைவியை விலை கூறி வாங்குவாருண்டோ என்றார். விலை கூறி வருகிறான். அப்போது அதிலே காலகண்டையன் வருகிறார். ஆகா இது என்னையா அதிசயம், என்னையா ஒரு பெரிய அதிசயமா இருக்கு. புதுமையிலும் புதுமையாக இருக்கிறது, விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது. காசிமா நகரத்திலே ஆடு மாடு கன்று மாடுகளை விலை பேசுவார்கள். நவரத்னாதிகளை விலை பேசி வருவார்கள். ஆமா அப்படிதான் இருக்கு. பண்ட மாற்று பொருள்களை விலை பேசி வருவார்கள். ஆமா ஆனால் இங்கு ஒருவன் தன்னுடைய மனைவியை விலை கூறுகிறானே. ஆகா இது என்ன கலியுகம், என்னப்பா அப்பேற்பட்ட சோதனை அவனுக்கு. ஹரிச்சந்திரன் இடத்திலே வருகிறான். அப்பா ஹரிச்சந்திரா மாறிடா உன் மனைவியை விலை கூறுகிறாயே, விலை கூறி வருகிறாயே, என்ன விலை என்று கேட்கிறான் காலகண்டையன். சரி ஏன்னா காலகண்டையன் வீட்டிலே அவருடைய மனைவிக்கு மைந்தன் பிள்ளை செல்வம் கிடையாது. ஆமா கிடையாது. ஆத்துக்காரிக்கு வயதான காலம், வீட்டிலே வேண்டிய பணிகளை எல்லாம் செய்யவும் முடியாது. ஆமா பணி செய்ய முடியாது. அப்பேற்பட்ட நம்மளுடைய அரண்மனைக்கு இப்பேற்பட்ட ஒரு குணமுடைய ஒரு பெண்ணை பார்க்கும் போதே முகத்திலே தெரிந்து விடுமே. ஆமா ஐயா, இப்படி ஒரு அச்சம் மனம் நாணம் வயிறுப்பு 4 வகை குணங்களையும் உடைய இந்த பெண்ணானவளை நம் அரண்மனைக்கு பணிப்பெண்ணாக அழைத்து சென்றார் என்ன. ஆமா அழைத்து சென்றார் என்பதாக அந்த காலகண்டையனானவனோ மன்னவனோ இடமதிலே விளையாதை கேட்பானா ராஜ மன்னர் 20,000 பொன்னதுதான் விலையாக பெறுவேன் என்றார். அந்த ஏது வார்த்தை சொல்லுவார் ஹரிச்சந்திரன் என்ன விலை என்று கேட்டான். ஹரிச்சந்திரன் சொல்லுகிறான், என் மனைவியினுடைய விலை என்ன? என் மனைவியினுடைய விலை அல்ல, சத்தியத்திற்கு உண்டான விலை. ஆகா உண்மைக்கு உண்டான
விலை விலை சுவாமி 20,000 பொன்னை கொடுத்து என் மனைவியை விலையாக பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமா 20,000 பொன்னை கொடுத்து விலை வாங்கி விலையாக பெரும் அளவிற்கு உன் மனைவி என்னப்பா அப்படி பணி செய்வார்? ஆமா அப்படி என்ன வேலைதான் செய்வாப்பா? பதிவிரதையாக விளங்குகின்றாள் என் மங்கையானவள் சந்திரவதியானவள். எல்லா நற்குணங்களும் ஒழுங்கே அமைய பெற்றவள், நல்லதோர் மங்கையானவள். தாங்கள் இட்டதோர் பணிகளை எல்லாம் இல்லை என்று சொல்லாமல் தட்டாமல் மனம் கோராமல் ஆமா சொல்ல தாங்கள் பணிகளை எல்லாம் செய்வாள், இட்ட பணிகளை எல்லாம் செய்வாள் சுவாமி. ஆமா பரவாயில்ல, சரி. இந்த பெண்ணை பார்க்கும்போது நல்ல குணமடைத்தவளாகத்தான் இருக்கிறாள். ஆமா பார்க்கும்போது தெரியுது. ஆதலால் இந்த பெண்ணை விலையாக பெற்று விடலாம் என்று என் மாமுனிவரானவன் அந்த காலகண்ட 20,000 பொன்போருனை விலையாக கொடுத்தான். அந்த சக்கரவதி பெண்ணவரை கரம் பிடித்தானே காலகண்டைய பார்த்தால் அந்த மங்கையானவள், ஐயா என் மனைவியைத்தான் நான் விலை கூறினேன். ஆமா மனைவி மட்டும்தான் 20,000 பொன்பொருளுக்கு விலை. ஆனால் என் மகனையும் கரம் பிடித்து கூப்பிடுகிறீர்கள் ஏனையா என்றார். என்ன நியாயமையா இது? பசு விலையானால் கன்றும் சேர்ந்து விலைதான். ஆமா அதுமல்லாதபடி ஹரிச்சந்திரா, ஹரிச்சந்திரா உன் மகனோ 5 வயது அறியாத பிராயமுடைய பாலகன். ஆமா அவன் தாயிடத்தில் தான் இருப்பது சிறந்தது. அந்த பெற்ற தாயினிடத்தில் இருந்தால் உன் பிள்ளைக்கு பெருமை. ஆமா எந்த வகையிலும் பொறுப்பால் பெற்ற தாயானவள் பொறுக்க மாட்டாள், பொறுக்கவே மாட்டாள். உன் மகன் உன் மனைவியோடு இருப்பதுதான் உன் மகனுக்கு நலம். ஆமா நலன். இதனை சிறிதும் அறியாது பேசுகிறாயே ஹரிச்சந்திரா என்று 20,000 பொன்னையும் கொடுத்து அந்த சந்திரவதி ஆனவளையும் மகராஜிய லோகிதாசனையுமே விலையாக பெற்றான் ஹரிச்சந்திரன். விலையாக கொடுத்து அந்த 20,000 பொன்னையும் வாங்கினான். நட்சத்திரையனை வரவழைத்து அந்த நட்சத்திர பரிசையுடன் நானே அழைத்து பாரும்பிள்ளாய நட்சத்திர முனிவருக்கு கொடுக்கும் 20,000 பொருளை தானே எடுத்து கொடுப்பானம்மா, மாமன்னவன் ஹரிச்சந்திரன் கொடுப்பானம்மா. தன்னிலை மறந்தான், மனைவியை இழந்தான், மகனையும் இழந்து மணிமுடி தரித்த மன்னனானவனும் தன் நிலைதான் இழந்து காலகண்ட இணைத்தானே அழைத்து பொன்னை கொடுத்தான். முனிவரிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதாகவே சொன்ன வேளை அந்த நட்சத்திர ஐயனானவனும் ஹரிச்சந்திரனிடத்தில் என்ன சொல்லுகிறான்? என்ன சொல்லுகிறான்? நான் 41 நாளாக பாடி செடி என்று பாடாமல் உன்னோடு வந்தேனையா, பரவு காசு வேணும் என்றால் அந்த ஹரிச்சந்திரன் இடமதீர நட்சத்திர வரிசையுடன் கேட்டாருமா
கேட்கிறான். என்னையா கேட்டீங்க? அடே ஹரிச்சந்திரா, ஆ, உனக்கு கொஞ்சமாகினி ஈவு இரக்கம் தயவு தாட்சாயினியம் என்ற குணம் உனக்கு இருக்கா இல்லையா? ஆமா இருக்கா இல்லையாப்பா? 20,000 பொருளை கொடுத்துட்டேன். சத்தியம் உண்மை என்று ஆமா பெருமையாக பேசுகிறாயே. பேசுகிறாயப்பா. 41 நாள் 41 நாள் வெயில் மழை பாராம உன் கூடயே வந்திருக்கேனப்பா. உன்னோடு வந்ததேன் என் நிலையை சற்று எண்ணி பார்த்தாயா? ஆமா எண்ணி பார்த்தாயாப்பா? அப்பனே ஹரிச்சந்திரா, எனக்கு தரவு காசு நான் உன்னிடத்திலே வாங்காமல் உன்னை விட்டு நான் அகல மாட்டேன். ஆகா தரவு காசுக்காக கேட்கிறா. ஆஹா, முனிவருக்கு கொடுக்கும் நாளிகையும் நாளும் இன்றோடு முடிய போகிறது. ஆமா அந்த நாள் சொன்ன கெடு முடிந்து விட்டால் நாம் பொய்யனாகி விடுவோமே. பொய்யனாகி விடுவோமே. இந்த சூழலில் நான் தரவு காசுக்காக நான் என்ன செய்வேன்? ஆமா யாது செய்வேன்? மனைவி இழந்து விட்டாய், மகனை இழந்து விட்டாய். இனி இழப்பதற்கு நீ உன்னை தவிர இந்த உலகிலே யாரப்பா இருக்கலாம்? அரிச்சன உன்னே நீ தரவு காசுக்காக தன்னை விலை கூறு என்றார். ஆகா எப்படி சோதனை! லட்சேத்திர ஐயனானவருடைய வார்த்தை காதிலே கேட்டு கேட்டு தரவு காசுக்காக வேண்டி தன்னை விலை கூறி வருவான் அம்மா. மாமன்னர் ஹரிச்சந்திரன் பரிசையுடன் வாரபோது வீரபாகு அனுச தோட்டி அவருடைய திருவதியிலே தன்னை விலை கூறி வருவான் அம்மா. தன்னை விலை கூறி வருவான் அம்மா. மாமன்னர் ஹரிச்சந்திரன் விலை கூறி வருவனம்மா, விலை கூறி வருவனம்மா. ஹரிச்சந்திரன் மன்னன் தானே. தரவு காசுக்காக வேண்டி அம்மா தன்னையே விலை கூறி வருகின்றான் வீரபாகனிசத்தோத்தி தெருவானதில் வருகின்றான். தன்னை விலை கூறி வருவதை கண்டான் சரி வீரபாகுதான் அருகினிலே வந்து யாரடவா மானிடனோ அப்படி தன்னையே ஒருவன் விலை கூறி வருகிறானாகா. ஏப்பா தன்னையே ஒருவன் விற்பதற்கு விலைய வருகிறான் என்றால் அவனுக்கு அப்படி என்னையா அவ்வளவு கஷ்டம்? ஆமா தன்னையே விலை கூறி தானே குவிட்டு வரணும்ப்பா. ஹரிச்சந்திர மகாராஜன் அருகினிலே வந்தான் வீரபாகு அனுச தோட்டி பார்க்கிறான். ஹரிச்சந்திரா, டேய் மானிடனே, மானிடா, உன்னை விலையாக கூறுகிறாயே, என்ன விலையடா உன் விலை? ஆமா சொல்லுவப்பா. ஐயா, தரவு காசுக்காக வேண்டி நான் என்ன விலை கூறுகிறேன். ஆமா எனக்கு வேண்டியது 5000 பொன் விலையாக கொடுத்து என்னை அடிமையாக பெற்றுக் கொள்ளுங்கள். சரியா 5000 பொன்னை கொடுத்து அடிமையாக பெற்றுக் கொள்ள வேண்டுமா? ஏ அப்பா, சேப்பா 5000 பொன் பொருளுக்கு தக்கன வேலை செய்வியா? 5000 பொன்னை கொடுத்து வாங்கும் அனைவருக்கு உன்னிடத்தில் என்ன வேலைகள் தெரியும்? உனக்கு என்னென்ன வித்தைகள் தெரியும்? ஆமா என்ன சொல்லுவீங்களோ அதை தட்டாம செய்வோம்யா. ஆஹா, மன்னர் பெருமான் சொல்லுகிறான், தாங்கள் இட்ட பணிகளை எல்லாம் செய்வேன். இதுதான் என்னுடைய ஆமா கடமை. என் கடமை உங்களுக்காக நான் சொன்னதை எல்லாம் செய்கிறேன். ஆமா உங்களுக்கு தந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் அடிமை. 20,000 பொன்னையும் விலையாக கொடுத்தார். சரி ஹரிச்சந்திரன் அங்கே அடிமையாகிவிட்டான். நாடாண்ட மன்னவன், முடிசூடிய மன்னவன், மகுடமுதுடி தரித்த மன்னவன், மாநிலத்தை இழந்தவன் மன்னவன் இப்போது தன்னையே இழந்து ஒருவனுக்கு அடிமையாகிவிட்டானாய். ஆகா 20,000 பொண்ணுக்காக மனைவியை இழந்தான். 5000 பொண்ணுக்காக தன்னையே இழந்து விட்டான் ஹரிச்சந்திரன். சத்தியத்திற்காக, உண்மைக்காக, ஆமா உண்மைக்காக விலையாக பெற்று அடிமையாகினான் பாருங்கள். சரி அப்போது அந்த ஹரிச்சந்திரனானவனை அழைத்தான். வீரவாக அனுச தொட்டியானவன் ஆனவன் வாரும் பிள்ளை ஹரிச்சந்திரா பாட்டி வந்து சொல்லை தேர காசி மாநகரதிலே அந்த கணக்கு பிள்ளை வீடதிலே காராம்பசு மணிந்திருக்கு செத்தமட்டை எடுத்து வாடா எடுத்து வாடா எடுத்து
அங்கே காராம் பசுவானது மடிந்திருப்பதை கண்டார். மடிந்திருப்பதை கண்டான். ஆஹா. அருகினிலே வந்து பார்க்கிறான். ஆகா, இது போன்று வேலையை இதற்கு முன்பு நாம் செய்து அறிந்ததில்லை. ஆமா, இந்த மாடை நாம் எப்படி அறுக்க போகிறோம்? கத்தியே கையில பிடிக்க தெரியாத, கத்தியே கையில் பிடிக்க முடியாத நிலையிலே கத்தியை கையில் எடுத்து ஆமா செத்த மாடை அறுக்கிறார். அறுக்கிறான். செத்த மாடை அறுக்கின்ற போது கையிலே கத்தியை போடுகிறார். ஆகா, கையில கத்தியை போடுகிறான். கட்சி கையிலே பாய்ந்த போது ரத்தம் பீறிட்டு ஓடுகிறது. ஆமா, ஓடுகிறது. ஆஹா, ஒரு ஓரமா உட்கார்ந்து ரத்தம் என்ன பாடலையே. சரி, இந்த நிலை நமக்கு ஆண்டவன் இத்தனை சோதனை கொடுத்து விட்டானே. இப்படி ஒரு சோதனை கொடுத்துட்டானப்பா. சத்தியத்திற்காக வந்த சோதனை தானே இது. எத்தனை துயர்கள் வந்தாலும் தன்னிலை மாறாது, பின்னிலை சொல்வதும் தகாது தகாது என்று ஒரு ஓரமா உட்கார்ந்து நிலையை எண்ணி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். அவன் அழுது புலம்புகிறான். அந்த வீரமாக அனுசு தொட்டியானவன் வருகிறான். வந்து ஆகா, மாடருக்கு போனவனை காணலையே, நேரம் ஆயிட்டே என்பதாகவே வீரமாக அனுசு தொட்டியானவன் செத்த மாடெடுக்க சென்றவன் தான். மாமன்னன் நரிச்சந்திரனை காணாமல் அவனை இன்று வர காணலையே என்று வீரபாகு அனுசு தொட்டி கல்குடித்தேவரியாரே கல்குடித்தேவரியாரே கடும் கோபமாகி வருவானம்மா. கல்குடித்தேவரியாரே கல்குடித்தேவரியாரே மது குடித்தேவரியாரே மழை வெட்டு வருவான். எல்லாம் தான் சிவந்து கடும் கோபம் தானே ஆகி கணக்கு பிள்ளை அரண்மனைக்கு கணமுடனே வருவான். ஹரிச்சந்திரனை கண்டானம்மா 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 அவன் கண்டானம்மா. பல வார்த்தை அதை சொல்லுகிறான் சொல்லுகிறான். கண்டானம்மா 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 மாடருக்க தெரியாமல் அதி மந்தையுடன் இருப்பதென்ன வாரும் பிள்ளாய் ஹரிச்சந்திரா 5000 பொன் கொடுத்து உன்னை விலையாக பெற்றேனடா. செத்த மாடருக்க தெரியலையே சண்டாளமானிடனே மதிப்புடன் சொன்ன போது குடித்தவரியாரே கண்ட மட்டும் பேசுகிறான் கண்ட மட்டும் பேசுகிறான். அந்த வீரபாகு அனுச தொட்டி முத்து போல் கண்ணீரைத்தான் முகமும் எல்லாம் சோரை விட்டான். முத்து போல கண்ணீரை தான் முகமும் எல்லாம் சோர விட்டான். பவளம் போல் கண்ணீரைத்தான் பக்கமெல்லாம் சோரை விட்டான். பவள போல கண்ணீரை தான் பக்கமெல்லாம் சோர விட்டான். அழுதான் தொழுதான் ஆரா துயரம் அடைந்தான். ஆமா, மன்னராய் ஹரிச்சந்திர மகராஜன் மகாராஜன்
நேரமாக அனுப்பி சோட்டு சொல்லுகிறான், அடே ஹரிச்சந்திரா மானிடனே, ஏய் ஹரிச்சந்திரா, உனக்கு இனிமேல் எந்த உத்தியோகம் இல்லை. ஆமா, இந்த உத்தியோகத்துக்கு நீ சரிபட மாட்ட. ஆதலால் உனக்கு நான் வேறொரு பணி தருகிறேன். ஆமா, வேற ஒரு வேலை இருக்குப்பா. நீ என்ன செய்யணும்? என்னையா செய்யணும்? காசி திரு மையானம், நீ இனிமேல் மையானம் காக்க வேண்டும். சரி. மையானத்திலே செத்த பிணங்களை எல்லாம் தகனம் செய்ய வேண்டும். ஆஹா, ஒரு பிணத்தை நீ தகனம் செய்ய வேண்டுமானால் என்ன கொல்லிமர துண்டு, கொடிக்கால், ஒரு பணம், வாய்க்கு அரிசி. ஆமா, இந்த மூன்றையும் வாங்கி கொண்டுதான் எந்த பிணமாக இருந்தாலும் அதை தகனம் செய்ய வேண்டும். இது என்னுடைய உத்தரவு. சரியா? ஆனால் கொல்லிமர துண்டும், கொடிக்கால், ஒரு பணம் என்னிடத்தில் கொடுத்து விட வேண்டும். ஆமா, கொடுத்து விட வேண்டும். அங்கு கிடைக்கின்ற வாய்க்கரிசியை சரி உணவாக சமைத்து மையானத்திலே பொங்கி நீ உணவு அறிந்து கொண்டு அங்கே இருக்கணும். ஊருக்கு உள்ளே வந்துடாத. சரியா போச்சு. உனக்கு இனிமேல் வீடு எல்லாம் சுடுகாடு. ஆமா. ஆதலால் நேரே போ, சுடுகாட்டுக்கு போ, மையானத்தைக்கு ஆள போனா. ஆமா. மகுடமுடி தரித்த மாமன்னனாகிய ஹரிச்சந்திர மகாராஜன் செங்கோல் பிடித்த மன்னன் இப்போது சவக்கோலை ஏந்துகிறான், கையில் ஏந்துகிறான். மகுடமுடி தரித்த மாமன்னவன் இப்போது மையானத்தை காக்க சவக்கோலை பிடித்தான். ஆமா, முடிசார்ந்த மன்னனானவன் மையானமானவே வந்தான். இப்படியாகவே மையானத்திற்கு சுடுபுலையனாகவே வந்தான் ஹரிச்சந்திர மகாராஜன். ஆமா, சுடுகாட்டை காக்கும் சுடுபுலையனாக வருகிறான். அந்த நேரத்தில் சந்திரமதி பெண்குடியானவள் காலகண்டையன் அரண்மனையிலே அமர்ந்திருக்கின்ற போது அந்த காலகண்டையன் அழைத்தான், அடியே சந்திரமதி. அடி சந்திரமதி பெண்ணவளே, இதோ என்னுடைய தாய் தந்தையருக்கு நான் திதி நடத்த வேண்டும். நடத்த வேண்டும். ஆதலால் உனது மகனை அசராத்து பிள்ளைகளோடு வானம் அனுப்பி ஆமா தற்பைப்புள் கொய்து வருவதற்கு சொல்வாய் என்றார். சரி ஐயா, எனது குழந்தை சிறு குழந்தை அல்லவா? ஆமா, பச்சிலம் பாலகன். சரி, கானகம் அறியாதவன். எனது சிறு குழந்தை கானகத்திற்கு அனுப்புவதற்கு உங்களுக்கு எப்படி ஐயா மனம் நுழைந்தது? ஆமா, வேணா நான் போயிட்டு வருகிறேன் ஐயா. வேணுமானாலும் நான் சென்று வருகிறேன். அடியே, நீ போன வீட்டில் 1000 பணிகள் இருக்கின்ற போது நீ போகிறாயா? ஆமா, வீட்டு உன்னுடைய மகன் அழகா உணவை அறிந்து வந்து ஓய்வெடுத்து ஓயாம சும்மதனடை இருந்துருக்கான். ஆமா, வீட்டு வேலை செய்யப்பா. உன் மகனை என்ன தனியாக அனுப்புகிறேன். ஆமா, உன் மகனை போன்ற எண்ணற்ற குழந்தைகள், பாலகர்கள், அசலாத்து சிறுவர்களோடு தானே உன் அருமை மகன் கானகம் செல்கிறான். ஆமா, தனியாக செல்லவில்லையே. மரியாதையாக அனுப்பி மகனை என்றான். ஆமா, அந்த அருமை சந்திரமதி ஆனவள் பார்க்கிறாளாக, நாமளோ அடிமை. ஆமா, பார்த்து சொன்னாலும் ஏழை சொல்லி அம்பலத்தில் ஏறாது என்பதால் அந்த அருமை மகனை அழைத்தாள். என் மகனே லோகிதாசா, லோகிதாசனைத்தான் வரவழைத்தாள், அருமை உள்ள சந்திரமதி பெருமையே லோகிதாசனை வரவழைத்தாள், சந்திரமதி செம்மையிலே அருமை பெண்ணானவள் பெருமைக்குரிய மகனை அழைத்தாள். அப்படி ஆனரவமில்லா வரம் சொல்லுகின்றாய் மகனே. சரி, அசலாத்து பிள்ளையோடு சென்று வருவாய் பட்ட மரமதிலே ஏறாதடா தலைமை
மரமுறிந்தால் தேசம் சேதமுந்தனுக்கு ஆமா கல்லினிலே ஏறாதே கல்புரண்டால் தோஷமடாம் நாகபுற்றினிலே ஏறாதேடா ஆமா அரவம் தீண்டிவிடும் ஆபத்து வந்து விடுமடா என் அருமை கண்மணியே லோகிதாசா. மகனுக்கு ஆறுதலை அறிவுரையை சொல்லி அனுப்புகிறாள் சந்திரமதி. அப்போது லோகிதாசன் கேட்கிறான், என்ன தாயே மற்ற அசலாத்து பிள்ளைகளுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் அவரவர்கள் தாய்மார்கள் உண்பதற்கு உணவு கொடுத்து அனுப்புகிறார்களே. ஆமா அனுப்புகிறார்களே. அம்மா எனக்கு நான் உண்பதற்கு என்ன தரப்போகின்றாய்? ஆமா எனக்கும் வேண்டும் என்று கேட்டார். என்னிடத்தில் என்னடா இருக்கிறது? ஆமா செந்தவடை குலைத்து உருண்டையாக உருட்டி ஒரு துணியிலே முடிந்து கொடுத்தாள். சரி கொடுத்து, என் அருமை மகனே செல்வமே லோகிதாசா, லோகிதாசா நீ உணவு அருந்தும் சமயம் வருகின்ற போது இந்த அம்மாவை நினைத்து நீ உழைத்து பார்க்கின்ற போது இது அறுசுவை உணவாகவே காட்சியளிக்கும் என்றார் என்று சொல்கிறார். சந்திரமதியானவள் விடை கொடுத்து அனுப்பிய போது பிள்ளையோடு மகனாகிய லோகிதாசன் வந்தான். இதனை அறிந்தான் விஸ்வாமித்திர மகரிஷியானவன். மறுபடியும் சூழ்ச்சி செய்கிறான். அவனுடைய கண்களுக்கு தெற்பை புல் அகப்படாத வண்ணம் சூழ்ச்சி செய்கிறார். ஹரிச்சந்திர மகராஜனுடைய மல்லை பிள்ளையாகிய லோகிதாசன் அங்கமங்கும் தேடினான். கண்களுக்கு ஒரு புல்லானது தென்படவில்லை. ஆமா எல்லாம் மாய மந்திரத்தெல்லாம் மறைச்சுல வச்சிருக்க. மதிய உச்ச நேரமான போது பசி. ஆமா அப்படி தாய் கொடுத்த உணவை சாப்பிட வேண்டுமே. ஆமா பக்கத்திலே பிள்ளைகள் இருந்தாலும் இந்த செந்தவடை பார்த்து ஏதாவது பரிகாசம் கேலி பேசுவார்கள். பேசுவார்களே. ஆதலால் ஒரு ஆலமரத்தின் அடியினிலே சென்றான். தனியாக அமர்ந்தான். ஆமா தனியாக அமர்ந்து அந்த உணவை செந்தவடை உழைத்து பார்க்கிறான். ஆமா தன் தாயை நினைத்து அப்படியே உழைத்து பார்க்க. என்ன ஆச்சரியம்! அறுசுவை உணவாகவே காட்சியளித்ததான். ஆவி பறக்கும் அன்னமாக இருந்ததை பசி மயக்கத்தோடு அதை அழகாக வயிறு நிறைய உண்டு மகிழ்ந்தான். உண்ட மயக்கம் தொண்டர்களுக்கு உண்டு என்பதற்கு இணங்க ஆலமரத்தின் அடியிலே நிலநிலே படுத்து உறங்கினான் பாலகன். ஆமா சற்றே கண்ணு உயர்ந்து வருகிறான். அந்த லோகிதாசனை காணாமல் அசலாத்து பிள்ளை லோகிதாசனை காணாமல் தம்பி லோகிதாசனைத்து வருவான். ஆலமரம் மடியினிலே கண்டாரம்மா. அயர்ந்து உறங்கி கொண்டிருக்கிறான் சின்னஞ்சிறு பாலகன் லோகிதாசன். தம்பியே எழுந்திரப்பா, எழுந்திரப்பா, கண்ணை இருந்து தூங்கிட்டேப்பா என்று தம்பியே என்று ஆமா அப்படி அசலாந்து பிள்ளைகள் எல்லாம் அழைத்த போது கண்மொழித்து பார்க்கிறான். இந்த அருமை பாலகனானவன் எழுந்தரித்து பார்க்கிறான். அண்ணா தம்பிமார்களே, தம்பியர்களே, நான் ஒரு புல்லானது கொய்யவில்லையே. ஆமா என் கையில ஒண்ணு கூட இல்லை. என் தாய் சொல்லை நான் தட்டாது தனையனாக விளங்க வேண்டுமானால் என் கையினால் ஒரு புல்லை பறித்தாக நான் கொண்டு போக வேண்டும். ஆமா வேண்டும் என்று சொல்கிறான். சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று அங்கமங்கம் பார்க்கிறான். இதனை அறிந்தான் விஸ்வாமித்திர மகரிஷி. மகரிஷி பார்க்கிறார். நாக புற்றினின் மீதிலே தற்ப புள்ளை படரவே செய்தான். அதனை அறியாத மகனா
தீண்டிய வேளையிலே அம்மா என்று அலறியல்லோ அருகீழே விழுந்தான் அம்மா. அந்த அருமை தம்பி லோகிதாசன் சத்தம் கேட்டு அசலாத்து பிள்ளையெல்லாம் அசலாத்து பிள்ளையெல்லாம் பரிசையுடன் ஓடிவா அசலாத்து பிள்ளையெல்லாம் அசலாத்து பிள்ளையெல்லாம் அசலாத்து பிள்ளையெல்லாம் லோகிதாசனையே கண்டு கண்டு படிந்து விட்டானே பாலகன். ஆமா தம்பியானவன் மடிந்திருப்பதைக் கண்டு பதைத்து கைகால் மறந்து ஆமா துடிதுடித்து வந்தார்கள். சரி அவனை தற்புக்குள்ளிலே கடத்திவிட்டு ஆமா அந்த அருமை மகனை சரி விட்டுவிட்டு தன்னுடைய இடம் நாடி வீடு அரண்மனை நாடி வந்தார்கள். வந்தார்கள். ஆனால் அங்கே சந்திரமதி ஆனவள் அருமை மகன் இந்த கூட்டத்திலே வருவானோ வருவான் என்று வலிமை அசலாத்து பிள்ளைகள் எல்லாம் அவன் வருகின்ற போது தன் அருமை மகனை காணாமல் துடிதுடித்து நின்று கேட்கிறாள். அசலாத்து பிள்ளைகளே பிள்ளைகளே எனது அருமை மகன் லோகிதாசனை எங்கே அப்பா உங்களோடு வந்தானே? ஆமா உங்களோடு தானே வந்தான். அம்மா தாயே உன் மகனை பாம்பு கடித்து பலியாகிவிட்டான். அவன் அரவத்திற்கு பலியாகிவிட்டான் என்றவுடனே சரி அந்த அருமை சந்திரமதி ஆனவள் துடிதுடித்தாள். ஆமா பதபதைத்து காலகண்டையரிடத்தில் வருகிறாள். ஐயா ஐயா என்னுடைய மகனை பாம்பு கடித்து பலியாகிவிட்டானா? ஆமா நான் அவரை காண வேண்டும், தகனம் செய்ய வேண்டும், விடை கொடுத்து அனுப்புங்களேன் என்றான். சரி விடை வாங்கி வருகிறாள் சந்திரமதி பெண்குடியானவள். எங்கே வருகிறாள்? எங்கே வருகிறாள்? ஆலரபமில்லாத அடந்தவன காரகத்திலே மகனை நாடிவே தகனம்தான் செய்ய வேண்டி மகன் படுகலந்தான் காண வேண்டி வந்தால் ஆலரபமில்லாத பணம் நாடி வந்தால் மகனையும் கண்டார். ஐயோ இது என்ன சோகம் சோதனை! பாம்புக்கு பலியாகிவிட்டானே பாலகன். மகனைத்தானே பார்த்தாள். மகனே லோகிதாசா எனக்கு வாய்த்த பிராணநாதம் பெற்றதோர் மகனே அம்மா பாம்புக்கு பலி கொடுக்கவா உன்னை நான் பெற்று வளர்த்தேன். அரவத்திற்கு பலி கொடுக்கவா அம்மா அருமை மகனை நான் உன்னை பெற்றேன். பெற்ற அருமை என்ன பெயர் கொடுத்த நேற்று என்ன வளர்த்த அருமையில் வைத்திருந்த நேர்த்தி என்ன மகனே மகனே பாம்புக்கு பலி கொடுக்க உனை பெற்றேனடா அரவத்திற்கு பலி கொடுக்க இளையாய் பெற்றேனடா உன்னை பெற்ற அருமையான பெற்றதோர் அருமையான பெயர் கொடுத்த நேர்ச்சி என்ன
கண்ணீரைத்தான் முகமும் எல்லாம் சோரவிட்டார் பவனம் போல் கண்ணீரைத்தான் பக்கமெல்லாம் சோரவிட்டார் அழுது புலம்பினார் துயரம் கொண்டார் அதனை தோளில் வைத்தல்லவா மையானமேகி வாரா மங்கையாரே சந்திரமதி தகனமது செய்வதற்கே தகனமது செய்வதற்கே தலைமகனை எடுத்து வருவானம்மா தகனமது செய்வதற்கே தகனமது செய்வதற்கே மகனை எடுத்து வருவானம்மா மையானம் வந்தாலம்மா தாஜூர் மையானத்தில் இரவு மூஞ்சி கருக்கலிலே வந்தால் எரிந்து மீதிருந்த பிறகு கட்டைகளை எல்லாம் எருவாகடிக்கு எல்லோ மகனைத்தான் கிடத்தினான் மகனையானவனை கிடத்தினாள் அந்த மங்கையானவள் எரிதனில் முட்டினாள் புகை எழும்புகிறது பார்க்கிறான் ஹரிச்சந்திரன் தூரத்திலே நின்றவன் இருட்டும் வேலை ஒருவர் முகம் ஒருவர் அறியாத மையிருட்டு வேலை இந்த மையானத்திலே நாம் அறியாதபடி ஒருவன் தவம் செய்யும் தவம் பிணத்தை தகனம் செய்கிறானே யாராக இருக்கலாம் யாராக இருக்கலாம் என்று அருகிலே வந்து பார்த்தால் ஒரு பெண் வடிவமாக தெரிகிறது சரி யாரடி கல்யாணம் அறியாத இருள் சூழ்ந்தவனமானதில் தகனம் செய்வது யாரடி யோனி நீ யாரடி பெண்ணே நீ யாரம்மா தகனம் செய்வது யார் என்று சொன்னவுடனே சந்திரமதி சொல்லுகிறாள் ஐயா நான் 10 மாதம் சுமந்தெடுத்து பெற்ற பிள்ளை பெற்று வளர்த்த பிள்ளை 10 மாதம் நீங்களாகி பாங்குடனே வளர்த்த பிள்ளை பாம்புக்கு பறி கொடுத்து விட்டேன் சுவாமி என் மகனை தகனம் செய்ய வந்தேன் என்றார் என்று சொல்கிறார் ஐயோ உன் நிலையை கண்டாலும் பரிதாபத்திற்குரிய நிலையாக இருக்கிறது பெண்ணே பெண்ணே ஆனாலும் இந்த உன் மகனை தகனம் செய்ய வேண்டுமானால் என் முதலாளியுடைய வாக்கிற்கின்படி அவருடைய வாக்கின்படி நான் கொல்லி வரத்துண்டு கொடிக்கால் ஒரு வனமும் வாங்கிவிட்டு வாக்கரிசியும் வாங்கிதான் தகனம் செய்ய வேண்டும் வேண்டும் என்று சொல்ல அதனால் வாக்கரிசி கூட வேண்டாம் அம்மா என்னுடைய எஜமானுக்கு சேர வேண்டிய பொன்பொருளான அந்த கொல்லி மரத்துண்டு கொடிக்கால் ஒரு பணத்தையும் கொடுத்து விடு என்றார் சரி கையதிலே காசும் இல்லை கையதிலே காசும் இல்லை கடன் கொடுப்பார் யாரும் இல்லை யாரும் உரைத்த போது அவளுடைய கழுத்திலே மின்னிக் கொண்டிருக்கிறது அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறது திருமாங்கல்யமானது அந்த திருமாங்கல்யம் ஹரிச்சந்திரன் கண்களுக்கு தென்படுகிறது அப்படியானால் பெண்ணே பெண்ணே கையிலே காசில்லை கடன் கொடுப்பார் யாருமே இல்லை என்று பொய்யுரை உரைத்தாயடி பெண்ணே நீ பெற்ற பிள்ளை தானா இவன் யார் இவன் கள்ளி பொய் உரை பேசாதே ஆமா இல்லை சுவாமி சுவாமி என்னிடத்தில் இல்லை
இல்லை என்று சொல்லுகிறாயே பெண்ணே, உன் கழுத்தை அழுது அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது திருமாங்கல்யம், உட்கழுத்து திருமாங்கல்யம். திருமாங்கல்யமானது விலை மதிப்பில்லாத அந்த திருமாங்கல்யம். ஆமா, அதை வைத்துக் கொண்டா பொன்பொருள் இல்லை என்று கூசாமல் பொய்யுரைத்தாய் பெண்ணே. சந்திரமதி பார்க்கலாம், ஐயோ இது என்ன சோதனை? என்ன என்ன? மும்மூர்த்திகளுக்கும் 33 கோடி தேவாதி தேவர்களுக்கும் மானிட கணங்களுக்கும் தெரியாத திருமாங்கல்யம். திருமாங்கல்யமானது பெண்ணே, உன்னிலையும் நான் இப்போது அருகிலே வந்து பார்க்கிறேன். இப்படி இருந்தாலும் சத்தியம் தவறாத மன்னவன் முதலாளி சொன்னது போல் அவனுக்கு வேண்டிய பொருள்களை கொடுத்துத்தான் தன் மகனாக அந்த காலகண்டையர் வீட்டிலே சென்று ஏதாயிரம் பொருளை வாங்கி வா என்றாள். சரி, பொருள் வாங்குவதற்கு வருகிறாள். அப்போதும் அந்த விஸ்வாமித்திர மகிழ்ச்சியானவன் காசி மகராஜனுடைய பிள்ளையாக கனகவேந்தனை சந்திரமதி வரும் வழியிலே கொலை செய்து கிடைத்துவிட்டு மாயமாக மறைந்து நிற்கிறான். உருவத்திலே லோகிதாசனை போல இருக்கிறான். ஆமா, நம்மளுடைய மகனுக்கோ பெற்றவர்கள் தாய் தந்தையர்கள் தகனம் செய்வதற்கு தருணியிலே இருக்கிறார்கள். இதோ இந்த பச்சிடம் மாணவன் சிறு குழந்தை நம்மளுடைய மகனை போலே உருவம் ஒத்ததாக இருக்கும். இந்த குழந்தைக்கு அனாதையாக தெருவீதியிலே கிடக்கிறான் என்ற மகனை போல நினைத்து மகனை போல் தானே நினைத்து மடி மீது வைத்தல்லவா அழுது குலமே இருக்குமே மன்னவர் மகனை காணாமல் காவலர்கள் வருவார்கள், அந்த காவலர்கள் வருவார்கள், அந்த அரசருடன் காவலர்கள் சந்திரமதியானவள் மணியனே மன்னவருடைய மகனாவனவன் கொலை செய்யப்பட்டு கிடப்பதை அறிந்து ஆகா ஆகா பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசை கொண்டு கொலை செய்த கொலைகாரி பலிகாரி இவளே என்று இவள்தான் சற்று மாறாயாமல் பழி சொல்லி அழைத்து வருகிறார்கள். அந்த ஹரிச்சந்திர மகராஜன் மனைவியானவளை அழைத்து அரசன் சபையிலே விட்டார்கள். ஆராயாத மன்னன் மகனை கொன்ற பலிகாரி என்று இவளை நாம் மரண தண்டனை கொடுக்க வேண்டும். இதோ மையானத்திலே சுடுபுலையனாக இருக்கிறானே, சுடுபுலையனாக இருக்கிறானே ஹரிச்சந்திரன். அந்த புலையனுடைய கையிலே கொடுவாள் கொடுத்து இந்த பெண்ணனுடைய சரத்தை கொய்து விடு என்று ஆணையிடுகிறார்கள். துண்டித்து விட வேண்டும் என்று சொல்கிறார். பலிகாரி என்று பட்டத்தோடு வந்தால் மையான வருகிறான், மாசானத்தை காத்து வருகிறானே ஹரிச்சந்திர மகராஜன். இதனையெல்லாம் அறிந்து மன்னனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டான். மனைவி என்று பார்க்கவில்லை, சத்தியம் தவறாத மன்னவன். கொடுவானை கையிலெடுத்தான், மனைவியை மண்டியிட்டு அமரச் செய்தான். அதற்கு முன்பதாக உன் குலதெய்வத்தெல்லாம் கும்பிட்டுக் கொள், வணங்கிக் கொள்ளம்மா என்றான். எனக்கு குலதெய்வம் யாரு? கணவனே கண் கண்ட தெய்வம். மன்னவரையே 3 முறை வலம் வந்து மண்டியிட்டு அமர்ந்தாள். மனைவி என்று பாராமலே கொடுவானை கையிலெடுத்த துணிந்தானே மன்னவன் சத்தியத்தை காப்பதற்கு ஒரு அளவே இல்லையா? மனைவி என்று பார்க்காமல் தலையை வெட்ட துணிந்தாயப்பா. மனைவியை வெட்ட துணிந்து விட்டாயே. ஹரிச்சந்திரா நிறுத்தப்பா. சுவாமித்திரன் பதபதைத்து ஓடோடி வருகிறான். ஹரிச்சந்திரா, உன்னுடைய பெருமைகளை நான் அறிந்தேன், தெரிந்தேன். பெண்பாவம் கொல்லாது, பெண் கொலை செய்யாதே, தீராத பழி வந்து நேரும் அல்லவா? கொடுவானை ஓங்காதே என்று ஓடோடி வருகிறான்.
முனிவர் பெருமானே பெருமானே என்னுடைய கடமையை செய்கின்ற போது தடுப்பதற்கு யாருக்கும் இங்கு உரிமை இல்லை. இல்லை இல்லை. மும்மூர்த்திகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் என் கடமையை செய்வதற்கு தடை செய்யவே கூடாது. அதை நான் கேட்க போறதும் இல்லை. இல்லை இல்லை. என் கடமை செய்வதே, என் பணி செய்வதே என் கடமை. கடமை. சத்தியம் தவறாத மன்னனானவன் இவ்வாறு சொன்ன போது ஹரிச்சந்திரா தயவு செய்து நிறுத்திவிடு. நிறுத்தப்பா. போதுமப்பா போதும். உன்னை சோதனை செய்ய வேண்டியல்லோ நாங்கள் நடத்திய நாடகம் இது. நாடகமானது இல்ல. ஆதலால் உன் புகழ் பெருமை இந்த உலகம் அறிய வேண்டும். அறிய வேண்டும். பொய் பேசாத மன்னவன் என்று பூ உலகம் அல்ல 14 லோகமும் உன்னை புகழ்ந்து போற்ற வேண்டும் என்பதற்காகவே வேண்டி சோதனை செய்தேமப்பா ஹரிச்சந்திரா. ஹரிச்சந்திரா. ஆதலால் இதோ இந்த மையானம் அல்ல, இது அயோத்தியாபுரி. ஐயன் இந்திரனாக மாறுகிறான். யமதர்மன் வீரமாக அரிசுத்தொட்டியாக இருந்தவன் யமதர்மனாக மாறுகிறான். மும்மூர்த்திகள் முதல்வர்கள் 30 கோடி தேவர்கள் பூ மலர் மலை புரிந்த உடனே அந்த ஹரிச்சந்திரனுக்கு ஆண்டவன் சிவனாரும் எப்பாரே மையானம் காத்ததானே, மையானம் காத்ததானே மாசானம் என்று ஒரு பெயர் பாலகன் கட்டையிலே படுத்திருக்கும் பாலகனை கமநலத்தில் நீரை எடுத்து அவன் மீறே வீகாச்சர மந்திரங்கள் ஜபித்து அந்த கமநலத்தில் நீரை